வணக்கம் பிள்ளைகளே. இன்றைய தினம் நாங்கள் உயர்தரத்துக்குரிய தரம் 12ஆம் ஆண்டிலே இருக்கக்கூடிய இந்து சமூக சீர்திருத்த இயக்கம் என்ற அலகிலே நாங்கள் அதிலே வருகின்ற சில பாட அலகுகளை நாங்கள் இன்று கற்க இருக்கின்றோம் பிள்ளைகள். இதிலே நீங்கள் அதிகமானவர்கள் இந்த பக்தி இயக்கம் என்ற அடிப்படையிலே வட இந்திய நாட்டு பக்தி இயக்கங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி நீங்கள் கற்றுணர்ந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த சீர்திருத்த இயக்கங்கள் என்ற வகையில் அதனுடைய தேர்ச்சியை நாங்கள் பார்த்தால் இந்து சமய வரலாற்றில் பக்தி இயக்கங்களும் சமூக சீர்திருத்த இயக்கங்களினதும் பங்களிப்புகளை அறிந்து மதிப்பளித்தல். அதே மாதிரி தேர்ச்சி மட்டத்தை நாங்கள் பார்த்தால் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க வேண்டிய இந்து சமூக சீர்திருத்த இயக்கங்களின் பங்களிப்புகளை விளங்கி கூறுவர். இதுதான் இன்றைய தேர்ச்சி மட்டமாக இருக்கின்றது. ஆகவே பிள்ளைகள், இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோற்றம் பெற்றமைக்கான அந்த கால சூழ்நிலையை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இவை தோற்றம் பெற்றமைக்கான காரணம் என்ன, இவை தோற்றம் பெறுவதற்கு எவை காரணமாக பிற்புலத்திலே இருந்திருக்கின்றது என்பதை நாங்கள் முதலிலே நாங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். அப்படியாயின் இங்கே பாரத நாடு என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்தியா இலங்கையை போன்று பல்வேறுபட்ட காலங்களிலே அந்நியர்களுடைய ஆதிக்கத்தினால் பாதிப்படைந்து அந்நிய மதமும் அவர்களுடைய கலை கலாச்சார பண்பாடுகளும் எங்களுடைய இந்து சமயத்தினை பாதிக்க செய்தது. அது மட்டுமல்ல, இந்து சமயத்தை பாதித்ததோடு எங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களையும் அந்த அந்நியர்களுடைய ஆதிக்கம் பாதிப்படைய செய்கின்றது. அவ்வாறான அந்த நிலையிலேதான் இங்கே சீர்திருத்த இயக்கங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த இயக்கங்களுடைய தோற்றம் பெற வேண்டிய ஒரு நிலை அங்கே காணப்படுகின்றது. எனவேதான் பிள்ளைகள், இந்த சீர்திருத்த இயக்கங்கள் இவ்வாறாக அந்நியர்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாகவும் அதேவேளை இங்கே இந்து சமயத்திலே சமயத்தின் பெயரால் வந்த அர்த்தமற்ற கொள்கைகளையும் மூட நம்பிக்கைகளின் பேராலும் எங்களுடைய இந்து சமயம் ஒரு வீழ்ச்சி நிலை அடைகின்ற ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆகவே இந்த இரண்டு நிலைகளும் தான் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோற்றம் பெறுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஒன்று, இந்த அந்நியர்களுடைய ஆதிக்கம். இரண்டு, சமயத்தின் பெயரால் சமூகத்திலே பின்பற்றப்பட்டு வந்த அர்த்தமற்ற கொள்கைகளும் மூட நம்பிக்கைகளும் எங்களுடைய சமயத்தினையும் அதனுடைய பண்பாடுகளையும் பாதிக்க செய்தது. இந்த நேரத்திலேதான் இந்த பழமைக்கும் புதுமைக்கும் ஒற்றுமையினை வலுப்படுத்தி இந்த சமயம் சார்ந்த கருத்துக்களை சமயங்களை எழுச்சியடைய செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட இயக்கங்கள் அந்த காலத்திலே தோற்றம் பெற்றதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இந்தியாவிலே இந்து சமய பின்னடைவுகள் ஏற்பட்ட வேளையிலே இந்து சமூக குறைபாடுகளை நீக்கும் முகமாக தோற்றம் பெற்ற நிறுவனங்கள் தான் இந்த நவீன கால சீர்திருத்த இயக்கங்களாக இருக்கின்றது. அவ்வகையிலே தோற்றம் பெற்ற இயக்கங்கள் என்ற அடிப்படையிலே எங்களுடைய பாட அலகிலே நாங்கள் 3 இயக்கங்களை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே முதலாவது நாங்கள் பார்க்கலாம் பிரம்ம சமாயம். அதாவது ராஜாராம் மோகன் ராயினால் இந்த பிரம்ம சமாயம் ஆரம்பிக்கப்பட்டது. அவ்வாறே ஆரிய சமாயம், இது தயானந்த சரஸ்வதி அவர்களினால் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று ராமகிருஷ்ண மிஷன், இது விவேகானந்தராலே அங்கே ஆரம்பிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த கால சூழ்நிலை என்று நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சீர்திருத்த இயக்கங்கள் இவ்வாறான கால பின்னணியிலேதான் தோற்றம் பெறுவதற்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது பிள்ளைகள். இது உங்களுக்கு கட்டாயம் நிச்சயமாக உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்க வேண்டும். அதாவது இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோற்றம் பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இரண்டினை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஒன்று, அந்நியர்களுடைய ஆதிக்கம், அவர்களுடைய மத பரப்பல். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பண்பாடுகளை எங்களுடைய பண்பாடுடன் கலர்ந்து அந்த இந்து சமயத்தினை வீழ்ச்சியடைய செய்கின்ற அந்த நிலையும், அதைவிட எங்களுடைய இந்து சமயத்திலே சமயத்தின் பெயரால் பின்பற்றப்பட்டு வந்த அர்த்தமற்ற கொள்கைகள் மூட நம்பிக்கைகளும் தான் எங்களுடைய சமயத்தினையும் அதனுடைய பண்பாட்டினையும் பாதிக்கின்றது என்ற ஒரு சிந்தனையிலே தான் ஆரம்ப காலத்திலே இருக்கக்கூடிய
இவர்கள் இந்த பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலே ஒற்றுமையை கண்டு இந்த சீர்திருத்தங்கள் இயக்கங்கள் தோற்றம் பெறுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்பதனை நீங்கள் தெளிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோற்றம் பெற்றமைக்கான கால சூழ்நிலை என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் இந்த சீர்திருத்த இயக்கங்களிலே முதலாவதாக இருக்கக்கூடிய பிரம்ம சமாயத்தினுடைய தோற்றத்தினையும் அதனுடைய பங்களிப்புகளையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த பிரம்ம சமாயம் எங்களுடைய அந்நியர்களுடைய வருகையினால் ஏற்பட்ட பாதிப்பு, சமயத்தின் பெயரால் சமூகத்திலே பின்பற்றப்பட்ட அர்த்தமற்ற கொள்கைகள், மூட நம்பிக்கைகள் போன்றவற்றினால் எங்களுடைய சமயமும் அதனுடைய பண்பாடுகளும் சீரழிந்திருக்கின்ற அந்த நேரத்திலேதான் இந்த பிரம்ம சமாயம் தோற்றம் பெற்று அவற்றுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே இந்து சமயத்தை வளர்ச்சியடைய செய்வதோடு அதனுடைய பண்பாடுகளையும் வளர்ச்சியடைய செய்கிற நோக்கிலேதான் இந்த பிரம்ம சமாயம் தோற்றம் பெற்றிருக்கின்றது. ஆக இந்த பிரம்ம சமாயம் இவ்வாறான இந்த சூழ்நிலையிலேதான் ராஜாராம் மோகன் ராய் என்பவரினால், அதாவது 1828ஆம் ஆண்டு இந்த பிரம்ம சமாயம் ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த பிரம்ம சமாயம் ஆரம்பிக்கப்படுகின்ற அந்த நேரத்திலே இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் கிபி 1774ஆம் ஆண்டு வங்காள நாட்டிலே பிறந்தவர். இவர் ஒரு பிராமண குலத்தைச் சேர்ந்தவர். அது மட்டுமல்ல, இவருடைய தாய்மொழி வங்காள மொழியாக இருந்தாலும் அவர் லத்தீன், வடமொழி, கிரேக்கம், ஆங்கிலம் போன்ற மொழிகளிலே நன்கு தேர்ச்சி பெற்றவராகவும் எந்த இலக்கியங்களையும் கற்றுணர்ந்து அதன் வழி ஒழுகக்கூடிய பண்பு கொண்டவராகவும் இந்த ராஜாராம் மோகன் ராய் காணப்படுகின்றார். ஏனென்று சொன்னால் அவருடைய தாய்மொழியிலே அவருக்கு புலமை இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏனைய மொழிகளிலும் அவருக்கு அந்த புலமை இருந்ததன் காரணமாக ஏனைய மொழிகளிலே இருக்கக்கூடிய இலக்கியங்கள் எல்லாவற்றையும் நன்கு படித்து அதனை கற்றுணர்ந்து அதிலே வருகின்ற விடயங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிட்டியிருக்கின்றது. எனவேதான் இந்த நிலையிலேதான் அவர் பல கருத்துக்களை மக்களுக்கு பரப்புவதற்கு அது இந்த மொழி ஆற்றல் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த பிரம்ம சமாயத்தினை ஆரம்பித்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஒரு பிராமண குலத்தவராக இருந்தாலும் அவர் சீர்திருத்த பணியிலே தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுகின்ற ஒரு பாங்கினை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே தான் அவர் ஒரு கடவுள் கோட்பாட்டினை பரப்பிய ஒருவராகவும் பிரம்மசூத்திரத்திற்கு உரை செய்த ஒருவராகவும் அங்கே காணப்படுகின்றார். அதாவது இந்த பிரம்மசூத்திரம் என்று சொல்லப்படுகின்ற வேதாந்த சூத்திரத்துக்கு அவர் உரை செய்ததும் கடவுள் கோட்பாட்டினை, ஒரு கடவுள் கோட்பாட்டினை பரப்புகின்ற ஒருவராகவும் அங்கே திகழ்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த ராஜாராம் மோகன் ராய் பல்துறையிலே ஆற்றல் கொண்டவராக இருந்திருக்கிறார். குறிப்பாக சமய ஆய்வாளராக அவர் இருந்திருக்கிறார். எல்லா வகை சமயங்களையும் கற்று உணர்ந்து அதிலே சொல்லப்பட்ட நல்ல விடயங்களையும் அதுக்கு மாறான சொல்லப்பட்ட கருத்துக்களையும் சீர்தூக்கி பார்க்கின்ற ஒருவராகவும் அதை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டவராகவும் இந்த ராஜாராம் மோகன் ராய் இருந்திருக்கிறார். ஆகவே அவர் பல சமய ஆய்வாளராக அவர் அங்கே இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய புதுயுக தந்தை என்று போற்றும் அளவுக்கு நவீன கால சீர்திருத்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்பி இருக்கிறார். நல்ல சிந்தனைகளை, பழமையை பேணினாலும் புதுமையோடு சேர்ந்த பல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விஞ்ஞான ரீதியாக பரப்புகின்ற ஒரு ஆற்றல் கொண்டவராக இருந்திருக்கிறார். எனவேதான் இந்தியாவினுடைய புதுயுக தந்தை என்று சொல்லி போற்றும் அளவுக்கு அவருடைய பங்களிப்பு அங்கே அவர் இருந்திருக்கிறது. இவ்வாறாக பகுத்தறிவுவாதத்தின் ஒரு முன்னோடியாகவும் அவர் திகழ்ந்திருக்கிறார். எல்லா வகையான விஷயங்களையும் அறிவதோடு ஞான ரீதியிலே, அறிவு ரீதியான, தர்க்க ரீதியான கருத்துக்களை மக்களுக்கு சொல்வதிலும் அதனை எடுத்துச் செல்வதிலும் அவர் முன்னோடியாக திகழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறாக மரபு வழி சமய நெறியினை பேணுகின்ற ஒருவராகவும் இருந்திருக்கிறார்.
அவர் நவீன கால சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தாலும் வேதோபத கருத்துக்களோடு சேர்ந்த வகையிலே சமய கருத்துக்களையும் உள்வாங்கி அதிலிருந்து வெளியில் செல்லாமல் அதன் வழியிலே செல்லுகின்ற பாங்கு கொண்டவராகவும் இந்த ராஜாராம் மோகன் ராய் இருந்திருக்கிறார். ஆகவே பிள்ளைகள், இந்த ராஜாராம் மோகன் ராய் இவ்வாறான பல்துறையிலும் பாண்டித்தியம் பெற்ற ஒருவராக விளங்கியிருக்கிறார். எனவேதான் நாங்கள் அவரை ஒரு சமய ஆய்வாளர் என்று சொல்லுகின்றோம், இந்தியாவின் புதுயுக தந்தை என்று சொல்லுகின்றோம், பகுத்தறிவு வாதத்தினுடைய முன்னோடியாக அவரை பார்க்கிறோம், மரபு வழி இந்து நெறியை பேணுகின்ற ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் அறிவியல் வளர்ச்சிக்கும் பாலமாக திகழ்ந்த ஒருவராகவும் இருந்திருக்கிறார். ஆகவே பாருங்கள், இப்போது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாங்கள் சமயம் சொல்லுகின்ற கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கவில்லை என்றால் நாங்கள் விஞ்ஞானத்தை நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் சமயத்திலே சொல்லப்பட்ட ஆன்மீக வளர்ச்சியினுடைய சிந்தனையையும் அறிவியல் சிந்தனைக்கும் பாலமாக திகழ்ந்தவர். இரண்டினையும் சீர்தூக்கி பார்த்துகின்ற அவற்றுக்குடையிலான அந்த நல்ல கருத்துக்களை இங்கே சமயத்திலே சொல்லப்பட்ட பல்வேறுபட்ட சிந்தனைகள் விஞ்ஞான ரீதியிலே நிரூபிக்கப்பட்ட சிந்தனைகளோடு இருந்திருக்கின்றது என்பதனை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லி அவை இரண்டுக்குமான ஒரு பாலமாகவும் அவர் திகழ்ந்திருப்பதில் இருந்து அவருடைய ஆற்றலை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். அப்படிப்பட்டவருடைய அந்த பணியை பற்றித்தான் நாங்கள் தொடர்ந்து இப்போது பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இவ்வாறான பல்துறை தேர்ச்சி வாய்ந்த ஒருவராக இருந்த அவர் ஒரு பிராமண குலத்தவராக இருக்கின்றார், அரச உத்தியோகம் பார்க்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வேளையிலேதான் அவரை ஒரு சீர்திருத்தவாதியாக மாற்றியதற்கு ஒரு சம்பவம் முக்கிய காரணமாக இருக்கின்றது பிள்ளைகள். ஆகவே ராஜாராம் மோகன் ராய் ஒரு சீர்திருத்தவாதியாக மலர்வதற்கு அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான் அவரை சீர்திருத்தவாதியாக்கியது. அந்த சம்பவம் என்னவென்றால் 1811 ஆண்டு அவருடைய மைத்துனியினுடைய கணவன் இறந்ததும் அந்த மைத்துனியும் உடன்கட்டை ஏற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அவ்வாறு உடன்கட்டை ஏறியதை கண்டு வேதனை அடைந்த அவர் தனது பதவியை துறந்துவிட்டு சமூகத்திலே நல்ல சிந்தனைகளை பரப்ப வேண்டும் என்ற உரிய நோக்கோடு இந்த சீர்திருத்த பணியிலே அவர் தன்னை அர்ப்பணிக்கின்றார். இதுதான் பிள்ளைகள் அவருடைய இந்த சீர்திருத்த பணிக்கு அவரை இழுத்துச் சென்ற விடயம் இதுதான். அதாவது 1811 ஆண்டு அவருடைய மைத்துனுடைய கணவன் இறக்கின்றார். அவ்வாறு இறந்ததன் காரணமாக அந்த மைத்துனுடைய கணவன் இறந்ததும் மைத்துனியும் உடன்கட்டை ஏற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அவ்வாறு ஏற்பட்டதன் காரணமாக அதனை கண்டு வேதனையடைந்த அவர் தன்னை ஒரு சீர்திருத்தவாதியாக மாற்றிக்கொண்டார். அப்ப நாங்கள் இந்த ராஜாராம் மோகன் ராயனுடைய இந்த சீர்திருத்த பணியிலே அவர் பின்வரும் அடிப்படையிலே தான் அவருடைய பணிகள் காணப்பட்டது. ஒன்று, சமய சமூக சீர்திருத்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரவலாக்கியமை. 2, மதம் மாறாமல் மக்களை பாதுகாத்தமை. 3, சனாதன தர்மத்தை சைவ நெறியை அதனுடைய பழைய நிலைக்கு உயர்த்தியமை. இந்த 3 வகையிலே தான் அவருடைய பணி அமைந்திருக்கிறது. அப்ப ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஒரு சீர்திருத்தவாதியாக மாறுவதற்கு அந்த மைத்தினுடைய சம்பவம் காரணமாக இருக்கிறது பிள்ளைகள். அந்த சம்பவம் தான் அவரை சீர்திருத்தவாதியாக மாற்றுகிறது. அவ்வாறு சீர்திருத்தவாதியாக மாற்றுகிற அந்த வேளையிலே அவருடைய பணிகளை நாங்கள் 3 வகையிலே பிரித்து பார்க்கிறோம்.
ஒன்று, சமய சமூக பணிகளை மேற்கொண்டமை. 2, மதம் மாறாமல் மக்களை பாதுகாத்தமை. 3, சனாதன தர்ம நெறியினை அதன் பழைய நிலைக்கு கொண்டு வந்தவை. இதுதான் அவருடைய முக்கிய 3 பணிகளாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலேதான் அவருடைய பணிகளை நாங்கள் பார்க்கின்ற போது அவர் செய்த முதலாவது பணி உடன்கட்டை ஏறுதல். 2, பலதார மனம். 3, பாலியல் விவாகத்தை தடை செய்தமை. சாதி பாகுபாட்டினை நீக்க முற்பட்டமை. சிசுக்கொலையை தடை செய்தமை. உருவ வழிபாட்டினை நீக்க முற்பட்டமை. இவ்வாறாக சமூகத்திலே காணப்பட்ட இந்த அர்த்தமற்ற கொள்கைகளை அவர் நீக்க முற்படுகின்றார். இதனை தவிர அவர் இந்த அர்த்தமற்ற கொள்கைகளையும் மூட நம்பிக்கைகளையும் நீக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு உரம் சேர்க்கிற வகையிலே என்ன செய்தார் என்று சொன்னால், பெண்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். பெண்கள் விழிப்படைந்தால் நிச்சயம் சமூகத்திலே மாற்றத்தினை ஏற்படுத்த முடியும் என்ற அந்த சிந்தனையிலே பெண்களுக்குரிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உடன்கட்டை ஏறுதல் பலதார மனத்தினால் பாதிக்கப்பட்ட விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்வதற்கு ஆதரவாக இருக்கிறார். ஆகவே விதவைகளுடைய மறுமணத்திற்கு அவர் ஆதரவு வழங்குகிறார். 3, ஆங்கில கல்லூரிகள் சமஸ்கிருத கல்லூரிகளை நிறுவுகிறார். ஏனென்று சொன்னால், மனித குலத்தினுடைய கல்வி மேம்பாட்டிற்கு தேசிய கல்வி மரபிலே நாங்கள் ஒளிவர வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே இந்த கல்லூரிகளை அவர் நிறுவுகிறார். இவ்வாறாக அவர் நிறுவினாலும் அந்த காலத்திலே அவர் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி, இஸ்லாமியர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம், அவருடைய கருத்துக்களிலே சொல்லப்பட்ட நல்ல விடயங்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களையும் இந்த சமாசத்தில் இணைத்து தன்னுடைய பணியை முன்னோக்கி நகர்த்தி செல்வதற்காக அவர்களையும் அவர் தன்வசம் இழுத்து கொண்டார். ஆகவே அவர் சமயம் கடந்த வாழ்வியல் சிந்தனைகளையும் வலியுறுத்தியமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக இவ்வாறாக அவருடைய பணிகள் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பிள்ளைகள், நாங்கள் இப்போது இதிலே 2 விடயங்களாக பிரித்து பார்த்திருக்கிறோம். ஒன்று, அவரால் நீக்கப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட விடயங்கள் என்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். உடன்கட்டை ஏறுதல், பலதார மனம், பாலியல் விவாகம், சாதி பாகுபாடு, சிசுக்கொலை, உருவ வழிபாடு, இவை எல்லாவற்றையும் அவர் நீக்க அல்லது தடை செய்ய முற்பட்டார். அதே நேரம் அவராலே முன்னெடுக்கப்பட்ட சிந்தனைகள் விதவைகளுடைய மறுமணம், பெண்கள் கல்வி, கல்லூரிகளை அமைத்தமை, அதாவது ஆங்கில கல்லூரிகளாக இருக்கட்டுக்கும் சமஸ்கிருத கல்விகளாக இருக்கட்டுக்கும் கல்லூரிகளை அமைத்தமை, எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி சமயம் கடந்த வாழ்வியல் சிந்தனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு வந்த பெருமைகள் போன்றவற்றை அவர் அதற்கு சாதகமாக நல்ல விடயங்களையும் அவராலே மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இனி இவற்றை நாங்கள் விரிவாக பார்க்கப்படல் வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நாங்கள் முதலாவது விடயமாக நாங்கள் பார்த்த பிள்ளைகள், இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் உடன்கட்டை ஏறுதலை நீக்க முற்பட்டமை, இதுதான் அவருடைய தாரக மந்திரமாக தாரக சிந்தனையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவருடைய மைத்துனியுடைய கணவன் இறந்தவுடன் மைத்துனியும் அங்கே உடன்கட்டை ஏற வேண்டி வந்த நிலையை கண்டுதான் அவர் சீர்திருத்தவாதியாக மாறினவர். ஆகவே அவர் முதலிலே இந்த உடன்கட்டை ஏறுதலை நீக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பணிகளை மேற்கொண்டார். அப்ப நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள்,
உடன்கட்டை ஏறுதல் என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன என்று சொன்னால், இந்த ஆரம்ப காலத்திலே நீங்கள் பார்க்கலாம், கணவன் இறந்தால் மனைவியும் அந்த சுதையிலே அந்த நெருப்பிலே விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும். அப்படி அவள் மாய்த்து கொள்ளாவிட்டால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்ணை பலோத்காரமாக இழுத்து அந்த தீயிலே போட்டு விடுவார்கள். அப்படியான ஒரு கொடிய செயல். அப்போ உடன்கட்டை ஏறுதல் என்றால் இதுதான். அதாவது கணவன் இறந்தால் மனைவியும் அந்த நெருப்பிலே விழுந்து தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு மாய்த்து கொள்ளாவிட்டால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அவரை தூக்கி அந்த நெருப்பிலே போட்டு விடுவார்கள். அப்படியான ஒரு கொடூர நிகழ்ச்சியை அவர் பார்த்து அந்த உடன்கட்டை ஏறுதலை அவர் நீக்க முற்பட்டார். அவ்வாறு நீக்க முற்பட போகின்ற போது அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த உடன்கட்டை ஒரு ஏறுதல் என்கின்ற அந்த அர்த்தமற்ற செயலுக்கு பல விளக்கங்களை சொல்லுகின்றார். மக்கள் மத்தியிலே சஞ்சிகைகளையும் பத்திரிகைகளையும் நூல்களையும் அச்சிட்டு மக்களுடைய அந்த அறியாமையை போக்குவதற்காக பல்வேறுபட்ட சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே வெளியிடுகின்றார். நூல்களை வெளியிட்டு பத்திரிகைகளை வெளியிட்டு இந்த உடன்கட்டை ஏறுவதால் ஒரு அர்த்தமற்ற செயல் என்ற சிந்தனைக்காக பல நூல்களை அச்சிட்டு வெளியிடுகின்றார். அதிலே நல்ல சிந்தனைகளை பொறித்து விடுகின்றார். அதே நேரம் எங்களுடைய ஸ்மிருதி என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்தினை ஆதாரம் காட்டி இந்த உடன்கட்டை ஏறுதல் ஒரு அர்த்தமற்ற செயல், ஒரு பயனற்ற செயல், அதால் ஒன்றும் இல்லை என்ற அந்த உண்மையை ஸ்மிருதி என்கின்ற நூலினூடாக ஆதாரம் காட்டி அதை நீக்க முற்படுகின்றார். எவ்வாறு என்று சொன்னால், கணவன் இறந்தால் கணவனுடைய ஆன்மா வேறு, மனைவியினுடைய ஆன்மா வேறு. ஆகவே கணவன் இறந்தால் அந்த ஆன்மா போகின்ற இடத்திற்கு மனைவியினுடைய ஆன்மாவும் போய் சேர முடியாது, சேருவதில்லை. ஆகவே ஆரம்ப காலத்தில் அதைத்தான் நம்பினார்கள். கணவன் போன இடத்துக்கு மனைவியும் போக வேண்டும் என்பதற்காகத்தான் உடன்கட்டை ஏறுதல் என்ற நிகழ்வை அவர்கள் செய்தார்கள், அதை நம்பினார்கள். ஆனால் அதில் அர்த்தமில்லை என்ற உண்மையை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஸ்மிருதியை ஆதாரம் காட்டி கணவனுடைய உயிர் வேறு, மனைவியினுடைய உயிர் வேறு. ஆகவே கணவன் இறந்த உயிர் சென்ற இடத்துக்கு மனைவியினுடைய உயிரும் போக முடியாது, சேர முடியாது என்ற உண்மையை ஸ்மிருதியினூடாக ஆதாரம் காட்டி அந்த உடன்கட்டை ஏறுதலை நீக்க முற்பட்டார் பிள்ளைகள். அப்ப பாருங்கள், முதலிலே அவர் நூல்கள் சஞ்சிகைகளை வெளியிட்டு அதிலே அறிவியல் சிந்தனைகளை முன்வைத்து உடன்கட்டை ஏறுவதை தடை செய்ய நீக்க முற்பட்டார். 2, ஸ்மிருதி என்கின்ற நூலை ஆதாரம் காட்டி அந்த உண்மை தத்துவத்தினை விளங்க வைத்து அதனை நீக்க முற்பட்டார். இவ்வாறாக 2ஐயும் செய்த பின்னர் இறுதியாக அவர் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், 1829ஆம் ஆண்டு ஆளுகையிலே இருந்த, அந்த காலத்திலே ஆட்சியிலே இருந்த வில்லியம் பென்ரிக் பிரபு என்பவருடைய ஆதரவோடு இந்த உடன்கட்டை ஏறுகின்ற தடை சட்டத்தை கொண்டு வரார். ஆக அந்த தடை சட்டத்தின் ஊடாகவும் இந்த உடன்கட்டை ஏறுதலை நீக்க முற்படுகின்றார். இதனை மீறி யாராவது செயல்பட்டால் அவருக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அந்த உடன்கட்டை ஏறுகின்ற வைபவத்தை இந்த சமூகத்திலே இருந்து நீக்கினார். ஆக பிள்ளைகள், இந்த உடன்கட்டை ஏறுதலை தடை செய்வதற்காக அவர் 3 விடயங்களை முன்வைத்து அந்த விடயங்களின் ஊடாக அவர் உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற நிகழ்வினை நீக்க முற்பட்டமையை நாங்கள் பார்க்கிறோம். இது அவருடைய முக்கியமான ஒரு பணி. ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். அடுத்த பணி பாலியல் விவாகத்தை நீக்க முற்பட்டமை. பாலியல் விவாகத்தினை நீக்க முற்பட்டமை. அங்க பாருங்கள் பிள்ளைகள்,
இந்த பாலியல் விவாகம் என்றால் என்ன என்றால் இளமைக்கால திருமணம். ஆரம்ப காலத்தில் அவ்வாறு நம்பினார்கள். என்னவென்றால் குழந்தை அறியாத வயதிலேயே ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணத்தை நிச்சயித்து விடுவார்கள். அவ்வாறு நிச்சயிக்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கு வயது பருவம் வந்ததற்கு பின்னர் தான் அவர்களை சேர்ந்து வாழ்வதற்கு விடுவார்கள். ஆகவே சிறு வயதிலேயே அவர்களுக்கு திருமணம் என்கின்ற அந்த நிகழ்வினை சடங்கினை அவர்கள் நடாத்தி விடுவார்கள். அவ்வாறு நடாத்தி விடுவதனால் அந்த ஆணும் பெண்ணும் பருவம் வரும் வரை காத்திருந்து அதற்கு பின்னர் தான் அந்த திருமணத்தினை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு இடையிலே இந்த ஆணுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால், மரணமடைந்தால், அந்த பெண் காலம் பூராக விதவையாகவே இருக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருந்தது. அவ்வாறு அந்த பெண் விதவையாக இருப்பதனால் சமூகத்திலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு, இன்னல்களுக்கு அவள் முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய சமூகத்திலே இப்போதும் இருக்கிறது. கணவன் இறந்தால் மனைவி வெள்ளைச்சாரியை உடுக்க வேண்டும், பொட்டு வைக்க முடியாது, நல்ல சுப காரியங்களிலே முன்னின்று நிகழ்வுகளை நடத்த முடியாது. இப்படியான பல துன்பங்களை அந்த விதவை பெண்கள் அனுபவிக்க நேருவதை நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் அந்த பாலியல் விவாதத்திலும் அந்த காலத்திலே பல்வேறுபட்ட துன்பங்களுக்கு அந்த பெண்கள் ஆளாக்கப்பட்டார்கள். எனவேதான் அதிலே இருந்து அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாலியல் விவாகம் என்று சொல்லப்படுகின்ற அர்த்தமற்ற அந்த கொள்கையை சமூகத்திலே இருந்து அவர் நீக்க முற்படுகின்றார். இவ்வாறாக அந்த பாலியல் விவாகத்தையும் அவர் நீக்க முற்பட்டமை அவருடைய இரண்டாவது பணியாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த ராஜாராம் மோகன் ராய் மேற்கொண்ட இன்னொரு பணி மிக முக்கியமானது. இந்த தீண்டாமை, சாதி பாகுபாட்டினை நீக்க முற்பட்டமை. ஆரம்ப காலத்திலே இந்த சாதி பாகுபாட்டினை ஆதாரமாக கொண்டு அந்நியர்கள் சைவத்தை சிதைத்து பிரித்து வைத்து தங்களுடைய மதங்களை பரப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார்கள், இந்த சாதி பாகுபாட்டினை பயன்படுத்தி. எனவேதான் அவர் அந்த சாதி பாகுபாட்டினை நீக்குவதன் மூலம் சமூகத்திலே நல்ல சிந்தனைகளை, சமூகம் ஒற்றுமையாக வாழ்வதற்கு வழிகாட்ட முடியும் என்கின்ற நோக்கிலே சமூகத்திலே இருந்த அந்த கொடிய சிந்தனையாகிய சாதி பாகுபாட்டினையும் அவர் நீக்க முற்பட்டார். அந்த சாதி பாகுபாட்டினை அவர் நீக்க முற்படுகின்ற வேளையிலே வேதங்களை அடிப்படையாக கொண்டு வேத சிந்தனையிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து கூறி, வேதங்களிலே எந்த ஒரு இடத்திலும் சாதி பற்றிய சிந்தனைகள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அந்த ஆரம்ப காலத்திலே, அந்த வேத காலத்திலே 4 வர்ணங்கள் இருந்தன. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர் என்று சொல்லப்படுகின்ற 4 வர்ணத்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கடமைகளை ஆற்ற வேண்டும், அந்த சமூகத்துக்கு தேவையான கடமைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வர்ணங்கள் பிரிக்கப்பட்டதே ஒழிய அங்கே எங்கே எந்தவித ஏற்றத்தாழ்வும் அங்கே பார்க்கப்படவில்லை என்ற கருத்தினை முன்வைத்து இந்த சாதி பாகுபாட்டினை அவர் நீக்க முற்பட்டார். இந்த சாதி பாகுபாட்டினை நீக்க முற்படுகின்ற அந்த வேளையிலேதான் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் ஒரு பிராமண குலத்தைச் சேர்ந்தவர். அவர் பூணூல் தரித்திருந்தார். ஆகவே அவர் அங்கே மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலே என்ன செய்தார் என்றால்,
தன்னையும் அந்த மக்களையும் வேறுபடுத்தி காட்டுவது தான் அணிந்த அந்த பூநூல் என்பதனால் அந்த பூநூலையும் தன் உடம்பிலிருந்து நீக்கி எல்லோரும் சமனானவர்கள் என்ற அந்த சிந்தனையை அவர் மக்கள் மத்தியிலே பரப்பியமை இன்னொரு சிறப்பான பணியாக நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள். அடுத்தது பிள்ளைகள் உருவ வழிபாட்டினை அவர் அங்கே நீக்க முற்படுகின்றார். அந்த வகையிலேதான் இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வேதங்களிலே சொல்லப்பட்ட அந்த அருவ வழிபாட்டினை முதன்மைப்படுத்தி அந்த வழிபாட்டின் ஊடாகத்தான் நாங்கள் சிறப்பு பெற முடியும் என்பதை மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்துகிறார். இதற்காக சாஸ்திர நூல்களையும் மற்றும் சமய இலக்கியங்களிலே சொல்லப்பட்ட சிந்தனைகளை வழிபாட்டு முறைகளை அவர் மக்கள் மத்தியிலே பரப்புகின்றார். அவருக்கு உருவ வழிபாட்டிலே நம்பிக்கை இருக்கவில்லை. எனவேதான் அது சம்பந்தமான உருவ வழிபாட்டினை எதிர்த்து விட்ட அந்த கருத்து சிந்தனையை அவர் 1804 துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு அந்த உருவ வழிபாட்டினை அவர் அங்கே நீக்க முற்படுகின்றார். இதுவும் அவருடைய பணிகளிலே மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த நேரத்திலே தான் அந்த உருவ வழிபாட்டிலே இருந்து அவர் விலகி நின்று தியான வழிபாட்டுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். ஆகவே இறைவனை நாங்கள் வணங்குவதற்கு தியானம்தான் சரியான முறை என்பதனை இந்த நூல்களிலே சமய இலக்கிய நூல்களிலே சொல்லப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள் மற்றும் எல்லோரும் தியானத்தின் மூலம் இறைவனை வழிபட்டு முத்தி இன்ப பேரனை பெற முடியும் என்ற அந்த சிந்தனையை அவர் அங்கே முன்வைக்கிறார். அதே மாதிரி 1825 பிள்ளைகள் பல்வகை பிரார்த்தனைகள் வழிபாடுகளையும் அவர் அறிமுகம் செய்கிறார். அப்ப இந்த நேரத்திலே தான் அவர் அந்த நூல்களிலே சொல்லப்பட்ட வழிபாட்டு முறைகளை எடுத்து சொல்வதோடு இந்த தியான வழிபாட்டுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இவ்வாறாக இவருடைய பணிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அதே நேரத்திலே இவரை நாங்கள் ஒரு சமய சிந்தனையோடு சேர்ந்த வாழ்வியலுக்குரிய பாலமாக திகழ்ந்தவர் என்ற நோக்கிலே இவர் இந்த இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் தனது வழிபாட்டிலே அவர் உள்வாங்கி அவர்களை அரவணைப்பதற்காக 1815 ஆத்மீக சபை என்கின்ற ஒரு சபையை ஸ்தாபித்து அதனூடாக எல்லா மக்களையும் கடவுள் ஒருவரே, எல்லோரும் வழிபட வாருங்கள் என்ற அந்த சிந்தனையை மக்கள் மத்தியிலே பரப்பி சமூகத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சமயத்தையும் சமூகத்தையும் சீர்திருத்துகின்ற சிந்தனையை அவர் அங்கே விதைக்கின்றார். இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1816 இந்த வேதாந்த சூத்திரத்தை மொழிபெயர்த்து அதற்கு உரை எழுதுகின்றார் பிள்ளைகள். அவருடைய முக்கியமான சிந்தனையிலே அதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல 1817 வேதாந்த கல்வியை பரப்புகிறார். அவர் ஒரு கடவுள் கொள்கை கோட்பாடுடையவர். ஆகவே வேதாந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவ்வாறே 1820 மரபு வழி நம்பிக்கைகளையும் பகுத்தறிவு ரீதியான கருத்துக்களையும் அவர் விமர்சிக்கின்றார். சமயத்தில் சொல்லப்பட்ட அந்த உண்மையான சிந்தனைகளை விஞ்ஞான கருத்துக்களோடு சேர்ந்த பல கருத்துக்களாக அங்கே வெளியிடுகின்றார். அது மட்டுமல்ல 1823 பிராமணன் என்னும் சஞ்சிகையை வெளியிட்டு அதனூடாக இந்த வேதங்கள் பிராமணர்களுக்குரியது மட்டுமல்ல, அதனை எல்லோரும் கற்றுணர்ந்து மேன்மை அடைய வேண்டும், மனித குலம் சிறப்படைய வேண்டும் என்ற சிந்தனையிலே அந்த கருத்துக்களையும் அவர் அங்கே வெளியிடுகின்றார். ஆகவே இவ்வாறான இந்த பணிகளை செய்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அவருடைய அந்த சீர்திருத்த பணிகளுடைய அந்த சிறப்பினை அவர் எழுதிய அந்த சுயசரிதையிலே நாங்கள் கண்டுகொள்ளலாம் பிள்ளைகள். அவர் எந்த அளவுக்கு சீர்திருத்த முற்பட்டிருக்கின்றார், என்ன சிந்தனையிலே அவர் அதனை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதனை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள்.
அந்த அடிப்படையிலே தான் அவர் எழுதிய அந்த சுயதரிசையிலே வந்த ஒரு விடயத்தை நான் இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். அது அவருடைய சீர்திருத்த பணியை அளவு செய்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே அவர் அதிலே சொல்லுகின்றார், நான் கருத்து மாறுபாடு கொண்டு இந்து சமயத்தையோ அல்லது இந்து சமயத்தினுடைய கொள்கைகளையோ எதிர்க்கவோ அல்லது நீக்கவோ முற்படவில்லை. அதே நேரம் உண்மைக்கு மாறாக, நெறிக்கு புறம்பாக சமூகத்திலே பின்பற்றப்பட்டு வந்த குறைபாடுகளையே நான் நீக்க முற்பட்டேன் என்று அவர் சொல்லிய அந்த கருத்து எல்லோரையும் அதுக்குள் ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கிறது. அவருடைய சிந்தனை எவ்வாறு இருந்திருக்கிறது என்பதனை அவருடைய இந்த கருத்து பிள்ளைகள் எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றார். இவ்வாறான பணிகளை செய்த இந்த ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் 1833 ஆண்டு இறையடி சேருகின்றார். அதற்கு பின்னர் இந்த பிரம்ம சமாயத்தினை ரவீந்திரநாத் தாகூர் என்பவருடைய பொறுப்பிலே இந்த பிரம்ம சமாயம் தன்னுடைய பணிகளை முன்னெடுத்து வருகின்றமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த சீர்திருத்த இயக்கங்களிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரம்ம சமாயத்தை பற்றி பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். அதிலே முதலாவதாக நாங்கள் இந்த பிரம்ம சமாயத்தினுடைய தோற்றம் பெறுவதற்கான கால சூழ்நிலையை நாங்கள் பார்த்தோம். அதற்கு பிறகு அந்த பிரம்ம சமாயத்தினை ஆரம்பித்த ராஜாராம் மோகன் ராயினுடைய பல்வகை தேர்ச்சி, அவருடைய ஆளுமையை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதற்கு பின்னர் அவரை ஒரு சீர்திருத்தவாதியாக மாற்றியதற்கான சம்பவத்தை பார்த்து அவர் மேற்கொண்ட பணிகளை நாங்கள் பட்டியல்படுத்தினாங்கள். ஒன்று உடன்கட்டை ஏறுதல், பாலியல் விவாகம், சாதிப்பாகுபாடு, விக்கிர வழிபாட்டினை எதிர்த்தமை, சிசுக்கொலையை கண்டித்தமை, இவ்வாறாக அவரால் நீக்கப்பட்ட விடயங்களை பார்த்து அதனை விட விதவைகளுடைய மறுமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தமை, பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தமை, ஆங்கில கல்லூரி சமஸ்கிருத கல்லூரிகளை நிறுவியமை போன்ற விடயங்களையும் நாங்கள் பார்த்து இந்த பிரம்ம சமாயத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் இந்த பிரம்ம சமாயத்தினை தொடர்ந்து இந்த நவீன கால சீர்திருத்த இயக்கங்களிலே இன்னொரு இயக்கம் சிறப்பு பெற்றதாக இருக்கிறது, அதாவது ஆரிய சமாயம். அப்போ இந்த ஆரிய சமாயத்தினுடைய பணிகளையும் நாங்கள் இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக இந்த ஆரிய சமாயம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு நான் ஏற்கனவே முகவுரையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த சீர்திருத்த இயக்கங்கள் தோற்றம் பெறுவதற்கான காலச்சூழல் பார்த்திருக்கிறோம் பிள்ளைகள். அதற்கு முக்கியமான 2 காரணங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒன்று, அந்நியருடைய வருகையால அவர்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய இந்து சமயத்தையும் எங்களுடைய பண்பாடுகளையும் பாதித்தது. அதால் சமயம் வளர்ச்சி அடைவதற்கு அது தடையாக இருந்தது. இரண்டாவது நாங்கள் நாங்கள் எங்களுடைய சமயத்திலே அந்த சமயத்தின் பெயரால் சமூகத்திலே பின்பற்றப்பட்டு வந்த அர்த்தமற்ற கொள்கைகளும் மூட நம்பிக்கைகளும் எங்களுடைய சமயத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்க செய்தது. அப்ப இந்த 2 காரணங்களும் தான் சீர்திருத்த இயக்கங்களை தோற்றம் பெறுவதற்கு காரணமாக இருந்தது என்று நாங்கள் முதலிலே பார்த்தோம். ஆகவே உங்களுக்கு ஒன்றில் பிரம்ம சமாயம் பெறலாம் அல்லது ஆரிய சமயம் பெறலாம். ஆக அதை கருத்தில் கொண்டு 2க்கு நீங்கள் முகவரையே நீங்கள் கொடுத்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஆரிய சமாயம் என்று நாங்கள் பார்க்கின்ற போது 1824 ஆண்டு மூலசங்கரன் தயாராம் என்பவர் இந்த உலகிலே அவதரிக்கின்றார். இப்ப மூலசங்கர தயாராம் அவர்கள் 1824 ஆண்டு இந்த பூமியிலே அவதரிக்கின்றார். அவ்வாறு அவதரித்த இந்த மூலசங்கரன் என்று சொல்லப்படுகின்ற தயானந்த சரஸ்வதி அவர்கள் வேத நெறியையும் சமஸ்கிருத மொழியையும் முதன்மைப்படுத்தி 1875 ஆண்டு 4ஆம் மாதம் 10ஆம் தேதி இந்த ஆரிய சமாசத்தை
பம்பாயிலே அவருடைய நண்பர்களுடைய உதவியோடு ஆரம்பிக்கிறார். இந்த மூலசங்கரன் என்று சொல்லப்படுகின்ற தயானந்த சரஸ்வதி அவர்கள் பழமை பேணும் பண்பினை அடிப்படையாக கொண்டவர். வேத உண்மைகளுக்கு முரண்படாத வகையிலே அவருடைய சீர்திருத்த பணிகளை மேற்கொண்டவர். இது அவருடைய முக்கிய சிந்தனையாக இருக்கின்றது. அவருடைய பணிகளிலே நாங்கள் இவற்றை கண்டுகொள்ளலாம். அவர் பழமை பேணுகின்ற பண்பினை கொண்டவர். வேத உபத கருத்துக்களுக்கு முரண்படாத வகையிலே தன்னுடைய சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்தவர். அப்படிப்பட்ட இந்த தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய இந்த ஆரிய சமாயம் தோற்றம் பெற்ற அந்த காலம் இந்திய சுதந்திர போராட்டம் வலுப்பெற்ற காலம் பிள்ளைகள். அப்ப ஆரிய சமாயம் தோற்றம் பெற்ற அந்த காலம் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் வலுப்பெற்ற காலம். அந்த வலுப்பெற்று நின்ற அந்த வேளையிலேதான் இவராலே பல்வேறுபட்ட நூல்களை அவர் வெளியிடுகின்றார். ஏனென்று சொன்னால் மக்கள் அங்கே நாட்டு பிரச்சனை சுதந்திர போராட்டத்தின் காரணமாக அந்த சிந்தனையிலே இருக்கின்றார்கள். சைவ சமயம் வீழ்ச்சியடைகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. சமூகத்திலே பல்வேறுபட்ட மூட நம்பிக்கைகளின் காரணமாக சமுதாயம் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த நேரத்திலே அவர் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட நூல்களை வெளியிட்டு மக்களிடையே அறியாமையை நீக்கி நல்ல சிந்தனைகளை விதைக்கக்கூடிகின்ற வகையிலே பல்வேறுபட்ட நூல்களை அவர் வெளியிடுகின்றார். ஆகவே இங்கே இவருடைய சமாசத்தினுடைய முக்கியமான அந்த நிலை சுதந்திர போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிற காலத்திலே தான் பிள்ளைகள் இவருடைய பணி சிறப்பு பெறுவதை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே இந்த ஆரிய சமாயத்திலே இருந்த இந்த தயானந்த சரஸ்வதி அவர்கள் இந்திய பண்பாட்டு பாரம்பரியத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டவர். இந்திய பாரம்பரியத்தை இந்திய பண்பாட்டினை தன்னுடைய உயிர் நாடியாக மதிக்கின்றவர். அவர் அதிலே இருந்து சற்றும் நழுகாமல் தான் தன்னுடைய பணிகளை அவர் அங்கே முன்னெடுத்து செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே தான் அவருடைய அந்த பணிகளை நாங்கள் பின்வருமாறு பார்க்க. அப்ப நாங்கள் இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் ஆரிய சமாயத்தினுடைய பணிகள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது அவரும் அந்த காலத்திலே சமூகத்துக்கு சீர்கேடாக இருந்த அல்லது சமய வளர்ச்சிக்கு தடையாக இருந்த காரணிகள் என்ற அடிப்படையிலே சாதி பாகுபாட்டை நீக்க அவர் முற்படுகின்றார். இவரும் அங்கே பிரம்ம சமாயத்திலே ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் வேதத்தினை அடிப்படையாக கொண்டு சாதி பாகுபாட்டினை நீக்க முற்பட்டது போல தயானந்த சரஸ்வதி அவர்களும் வேதங்களிலே சொல்லப்பட்ட அந்த சாதி பாகுபாடு பற்றிய கருத்துக்களை முன்னிறுத்தி தன்னுடைய பணியை மேற்கொள்கிறார். வேதங்களிலே எந்த இடத்திலும் சாதி பாகுபாடு பற்றிய கருத்துக்கள் காணப்படவில்லை. சமூகத்தின் நலன் கதைத்தான் பிராமணர், சத்தியர், வைசிகர், சூத்திரன் சொல்லப்படுகின்ற 4 வர்ணத்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, எல்லோரும் சமனாக பார்க்கப்பட்டவர்கள். சமூகத்துக்கு வேண்டிய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அங்கே அந்த கடமைகளுக்காக வகுத்து கொடுக்கப்பட்டவர்கள் என்ற சிந்தனையை சொல்லி இந்த சாதி பாகுபாட்டை நீக்க அவர் முற்படுகின்றார். இதுக்கு வேதத்தினைத்தான் அவர் அங்கே ஆதாரமாக கொள்கிறார். அடுத்து இவரும் பாலியல் விவாகத்தினை நீக்க முற்படுகின்றார். அப்ப நாங்கள் அங்கேயும் பார்த்து நாங்கள் பிள்ளைகள் பாலியல் விவாகம் என்றால் இளமைக்கால திருமணம், சிறு வயதிலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு பெரியவர்களாக வந்ததுக்கு பின்னர் தான் நாங்கள் அந்த திருமண பந்தத்துக்கு இணைந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த காலத்துக்குள் யாராவது ஒருவருக்கு ஏதாவது துன்பம் விளைந்தால் மற்றவர் காலம்பூராகவே விதவையாகவோ தவுதாரனாகவோ இருக்க வேண்டிய ஏற்படும். அவ்வாறு இருப்பதனால் சமூகத்துக்கு அது பல்வேறுபட்ட தீங்குகளை ஏற்படுத்தி விடும்
என்ற அந்த காரணத்தினால் அந்த பாலியல் விவாகத்தையும் நீக்க முற்படுகின்றார் இந்த தயானந்த சரஸ்வதி. அவர் என்ன செய்தார் சொன்னால், பிரம்ம புராணம் மற்றும் மனுதர்ம சாஸ்திர நூல்களை அடிப்படையாக கொண்டு இந்த பாலியல் விவாகத்தை அவர் அங்கே நீக்க முற்படுகின்றார். மூன்றாவது, விக்கிரக வழிபாட்டை எதிர்த்தமை. அப்ப ஆரிய சமாஜத்துடைய முக்கியமான பணிகள்ல ஒன்று விக்கிரக வழிபாட்டினை எதிர்த்தமை. அப்ப அங்கே நாங்கள் பிரம்ம சமாயத்திலேயும் அவர் விக்கிரக வழிபாட்டினை எதிர்த்து உள்பொருள் ஒன்று பிரமம் மட்டும்தான் உண்மை என்ற அந்த சிந்தனையிலே அறிவு வழிபாட்டுக்கு அவர் அங்கே முக்கியத்துவம் கொடுத்ததை பார்த்தோம் பிள்ளைகள். அதே மாதிரி இங்கும் விக்கிரக வழிபாட்டுக்கு இந்த தயானந்த சரஸ்வதிக்கு உடன்பாடு இல்லை. இந்த விக்கிரக வழிபாட்டிற்கு அவருக்கு உடன்பாடு இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்றால், இவர் 14 வயது நிரம்பிய வேளையிலே இவருடைய தந்தையாருடன் அவர் சிவராத்திரி தினத்தில் அன்று ஆலயத்துக்கு வழிபடுவதற்காக செல்லுகின்றார். அப்ப வழிபாட்டுக்கு அங்கே செல்லுகின்ற போது பூசைகள் நடைபெற்று அங்கே இறைவனுக்கு நைவேத்தியங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே அதிலே ஒரு எலி ஒன்று அந்த நைவேத்தியங்களிலே ஏறி திரிந்து அங்கே சிவலிங்கத்தின் மீது ஏறி இறங்கி ஓடி விளையாடுவதையும் அவர் அங்கே பார்க்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற போது தந்தையாரிடம் கேட்கிறார், இந்த இறைவன் இந்த எலியை ஒன்றும் செய்யாதா என்று அவர் கேட்கப்பட்ட போது அங்கே தயானந்த சரஸ்வதி அவர்களுக்கு அவருடைய தந்தை சரியான விளக்கத்தை கொடுக்க தவறுகின்றார். அவருக்கு சரியான விளக்கம் அங்கே வழங்கப்படவில்லை. அவ்வாறு வழங்கப்படாமையின் காரணமாக அவர் அங்கே விக்கிரக வழிபாட்டிலே இருந்து விலகி நிற்கின்ற ஒரு தன்மை அவருக்கு ஏற்படுகின்றார். அங்கே விக்கிரக வழிபாட்டை எதிர்க்க அவர் முற்படுகின்றார். ஏனென்று சொன்னால் அந்த எலியை இந்த சிவலிங்கம் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் பேர்ந்தேன் அதனை வைத்து நாங்கள் வணங்க வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு அங்கே தோன்றியது. ஆக பிள்ளைகள் அவர் விக்கிரக வழிபாட்டிலே இருந்தும் நீங்கி விக்கிரக வழிபாட்டுக்கு எதிர்ப்பை காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, புரோகித முறைக்கும் எதிர்ப்பு காணப்பட்டது. பிராமணர்கள் குறிய கல்விதான் வேத கல்வி அல்ல. இந்த வேதத்தை எல்லோரும் கற்றுணர வேண்டும். புரோகிதர்களுக்குரிய கடமைகள் அவர்கள் நிறைவேற்றப்படல் வேண்டும் என்ற சிந்தனையை கொண்டவராக காணப்படுகின்றார். அங்கே நாங்கள் நாங்கள் பிரம்ம சமாயத்திலே ராஜாராம் மோகன் ராய் தான் அணிந்த பூநூலை நீக்கினார். ஏனென்று சொன்னால் மக்களில் இருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவது அந்த பூநூல் தான் என்பதனால். ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பூநூலை அணிந்து அவர்களையும் மேல்நிலைக்கு கொண்டு வந்த பெருமை இந்த தயானந்த சரஸ்வதியே சார். ஆக அவர் அங்கே புரோகித முறைக்கும் அங்கே எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். அது மட்டுமல்ல, மூட நம்பிக்கைகளை விரட்டுகின்றார். சமூகத்திலே சமயத்தின் பெயரால் பல்வேறுபட்ட மூட நம்பிக்கைகள் காணப்பட்டது. அந்த மூட நம்பிக்கைகள் தான் அந்நியர்கள் தங்களுடைய மதத்தினை பரப்புவதற்கு சாதகமாக இருக்கின்றது என்பதனை உணர்ந்து அந்த மூட நம்பிக்கைகளையும் அவர் நீக்க முற்பட்டமை இங்கு நோக்கத்தக்கது. இதனை தவிர இவரும் பெண் உரிமைக்கு ஆதரவு கொடுக்கிறார். விதவை பெண்களுடைய மறுமணத்திற்கு ஆதரவு கொடுக்கிறார். அதாவது உடன்கட்டை ஏறிய வேண்டிய தேவையில்லை, கணவன் இறந்தால் மனைவி இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பதனையும், அந்த பாலியல் விவாகத்தினூடாக விதவையாகின்ற அந்த பெண்களும் இந்த விதவை மறுமணத்தை செய்து மீண்டும் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் இணைந்து சிறப்பு பெற முடியும் என்பதனை திக்வேதத்தினை ஆதாரம் காட்டி அதனையும் அவர் அங்கே நீக்க முற்பட்டமை இங்கு நோக்கத்தக்கது. அவ்வாறான அந்த சிந்தனைகளோடு இந்த சமூகத்திலே காணப்பட்ட இவ்வாறான சீர்கேடுகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது அறியாமை. ஆகவே அந்த அறியாமையை நீக்க வேண்டுமாக இருந்தால் கல்வி அறிவினை மக்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காக அவர் தேசிய கல்வி முறையினை நடைமுறைப்படுத்துகின்றார். பிள்ளைகள்,
கல்வி அறிவிருந்தால் எல்லா சிறப்புகளும் கிட்டும் என்று அவர் நம்புகின்றார். எனவேதான் அந்த தேசிய கல்விக் கொள்கையிலே இலக்கியம், வரலாறு, விஞ்ஞானம், கலை, அரசியல், போர்முறை, உற்பத்தி திறன், தொழில், வாணிபம் என்று சொல்லப்படுகின்ற எல்லா துறைகளையும் ஒன்றிணைத்து அந்த தேசிய கல்வி முறையினை நடைமுறைப்படுத்துகின்ற சிந்தனையும் அவர்கிட்ட அங்கே காணப்பட்டது. ஆகவே மக்கள் மத்தியிலே கல்வி அறிவினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வாறான கலை திட்டங்களை வடித்து அதனூடாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார். அது மட்டுமல்ல, சமய பிரச்சாரங்களை மேற்கொண்டமை. இன்ற ஒரு 15 வருடங்களாக பாரத நாடு எங்கும் சென்று அவர் தன்னுடைய சமய பிரசங்கங்களை மேற்கொண்டு வருகின்றார். 1845ஆம் ஆண்டு தொடக்கம் 1860ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள் அவர் பல்வேறுபட்ட சமய பிரசங்கங்களை முன்னெடுத்து வருகின்றார். கடவுள், மறுபிறப்பு, வழிபாட்டு முறை, பக்தி, தியானம் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சிந்தனைகளை மூலம் சமய பிரச்சாரங்களை செய்து மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றார். இது அவரால் மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு சிறப்பான பணி. அது மட்டுமல்ல, பல்வேறுபட்ட நூல்களை அவர் அங்கே வெளியிட்டார். 26 வகையான நூல்களை அவர் அங்கே வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ரிக்வேத வசிய பூமிகா 1877 அவர் அங்கே வெளியிட்டிருக்கின்றார். ரிக்வேத வாசியம் என்று சொல்லப்படுகின்ற நூலை 1899ஆம் ஆண்டு வெளியிட்டிருக்கின்றார். ஜசூர்வேத வசியம் என்று சொல்லப்படுகின்ற நூலை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறாக 26 வகையான நூல்களை அவர் அங்கே வெளியிட்டு மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை, ஞான ஒளியை ஊட்டுவதற்காக அந்த பணியை அவர் அங்கே செய்திருக்கிறார். இவ்வாறான இந்த பணிகளை அவர் ஆற்றினாலும் பிள்ளைகள் அப்ப உடன்கட்டை ஏறுதல், பாலியல் விவாகம், சாதி பாகுபாடு, விக்கிரக வழிபாட்டை எதிர்த்தமை போன்ற சம்பவங்களை அவரால் மேற்கொள்ளப்பட்டாலும், கல்வி முறைகள், சமய பிரச்சாரங்கள், நூல்களை வெளியிட்டும் மக்களுக்கு ஒளியை ஏற்படுத்தினாலும் மக்கள் பாதிக்கப்படுகின்ற வேளையிலே பல்வேறுபட்ட சமூக பணிகளும் அவராலே முன்னெடுக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். உதாரணமாக, எதிர்பார்க்க விதமாக நடைபெறுகின்ற வெள்ளப்பெருக்கு, இயற்கை அனர்த்தங்கள், நோய் பரவல், இப்ப சுனாமி போன்ற பல்வேறுபட்ட இயற்கை அனர்த்தங்களின் போதும் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று அந்த மக்களுக்கு வேண்டிய பணிகளை அவராலே முன்னெடுத்திருக்கப்படுகின்றது. அந்த வகையிலேதான் பல பணம் படைத்தவருடைய உதவியை பெற்று அந்த சமூக பணியையும் அவராலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனை தவிர சுதேசேசிய கல்வி முறைக்கும் சமய விஞ்ஞான பிணைப்புக்கும் வேதம் அதற்கு வழிகாட்ட வல்லது என்ற கொள்கையை பரப்பிய சிறப்பும் அவருக்கு இருக்கின்றது. ஆகவே அப்ப பிள்ளைகள் இவ்வாறான இந்த சமய கல்விக்கும் சமூக கல்விக்கும் விஞ்ஞான கல்விக்கும் ஒரு பிணைப்பாக அவர் அங்கே இருந்தது மட்டுமல்லாமல், இவ்வாறான பணிகளை அவர் முன்னெடுத்து வருகின்ற ஒரு சிறந்த சீர்திருத்தவாதியாக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் இந்த மக்களுக்கு இன்னும் பல வகையிலே அவர் அங்கே தொண்டாற்றி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் அவருடைய அந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய இன்னும் சில சிறப்புகள் என்னவென்றால், சுத்தி என்கின்ற ஒரு விடயம். அதாவது மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து சமயத்திலே இணைப்பதற்காக இந்த சுத்தி என்ற சடங்கினை செய்து சமயத்துக்கு வலுவூட்டி இருக்கின்றார். ஏனைய மதம் மாறினவர்கள் அல்லது மதம் மாறி சென்றவர்களை மீண்டும் சைவத்துக்கு கொண்டு வந்து அவர்களை சைவ சமயத்துக்கு சுத்தி செய்து சைவ சமயத்தவர்களாக வாழ்வதற்கு அவர் அங்கே வழிகாட்டி இருக்கிறார். ஆகவே சுத்தி என்கின்ற ஒன்றை அவர் அங்கே மேற்கொண்டிருக்கிறார். இதனை தவிர சுத்தி என்பதற்காக அவர் பல்வேறுபட்ட 10 கட்டளைகளை, 10 கோட்பாடுகளை முன்னிறுத்தி இருக்கின்றார். அதாவது ஆரிய சுத்தி சடங்கென்ற விதியை உருவாக்கி அதிலே கோமம், தலைமுடியை எவ்வாறு வெட்டுதல் வேண்டும், பூநூல் அணிவித்தல், காயத்ரி மந்திரம் கற்பித்தல் போன்ற 10 கோட்பாடுகளை அதற்குள்ளே சொல்லி அந்த மக்களை சுத்தம் செய்து சைவத்திலே சேர்ந்து வாழ்வதற்கு அவர் வழிகாட்டி இருக்கிறார். ஆகவே இதுவும் அவருடைய பணியிலே மிகவும் முக்கியமானது பிள்ளைகள்.
இதனை தவிர சங்கடனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இயக்கத்தினை உருவாக்கி இந்து மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக இந்த இயக்கத்தை அவர் ஏற்படுத்தினார். என்றால் இந்துக்கள் எல்லாம் பிரிந்து பிரிந்து இருந்தால் சைவ சமயத்தை வளர்க்க முடியாது அல்லது சமூகத்துக்கு நல்ல சீர்திருத்த கருத்துக்களை கொடுக்க முடியாது என்பதற்காக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் சங்கடனம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இந்துக்களை ஒன்று திரட்டினார். இது இரண்டும் மிக முக்கியமான விடயம் பிள்ளைகள். ஒன்று சுத்தி, சங்கடனம். இது சிறு வினாவுக்கும் அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினா. ஆகவே சங்கடனம் என்பது யாது என்றால் அது உங்களுக்கு தெரிய வேண்டும். இந்துக்களை ஒன்று திரட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம். அப்ப அதை பார்த்தது போன்று அடுத்தது இன்னொரு விடயத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார், கல்வி. ஆகவே கல்வி என்று நாங்கள் பார்க்கின்ற போது தேசிய கல்வியை உரமூட்டி அந்த மனித குலத்தை மேன்மை அடைய செய்வதற்காக கல்விக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார். இவ்வாறாக சுத்தி, சங்கடனம், கல்வி என்ற 3 விடயங்கள் முக்கியம் பெறுகின்றது. அதற்கு பிறகு நாங்கள் இந்த விடயத்திலே பார்க்க வேண்டிய இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த இறை வழிபாடு பிள்ளைகள். இவ்வாறான பணிகளை அவர் செய்தாலும் அவர் விக்கிர விளையாட்டிலிருந்து விலகி இருக்கின்றார், கடவுள் பெரம்பொருளை ஏற்றுக்கொள்கின்றார். அப்படிப்பட்டவர் இந்த துதி, பிரார்த்தனை, உபாசனை என்று சொல்லப்படுகின்ற வழிபாட்டுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இங்கு துதி என்று சொல்லப்படுவது என்னென்றால் பிள்ளைகள் இறைவன் மீது பக்தி கொண்டு புகழ்ந்து பாடுதல், இறைவனை போற்றி புகழ்ந்து பாடுதல். இப்ப நாயன்மார்கள் தேவார திருவாசகங்களை இறைவன் பெருமையை வெளிப்படுத்தி பாடியது போல துதி என்று இங்கே சொல்லப்படுவது இறைவன் மீது பக்தி கொண்டு புகழ்ந்து பாடுதல். அதே மாதிரி பிரார்த்தனை, தூய நெறியில் நின்று ஞானத்தை பெறுதல். நாங்கள் நல்ல முறையிலே நெறி தவறாக நின்று அறிவை பெறுகின்ற முறையை அங்கே சொல்லுகின்றார். அதே மாதிரி உபாசனை, தூய நெறியில் நின்று இறைவனோடு ஒன்றுபடுதல். இவ்வாறாக இந்த தயானந்த சரஸ்வதி அவர்கள் பல்வேறுபட்ட சீர்திருத்த பணிகளை செய்தும் மக்களை சீர்படுத்தி வழிபடுவதற்கான முறைகளையும் அவர் அங்கே முன்வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தான் இவர் 1823ஆம் ஆண்டு இறையடி சேருகின்றார். ஆகவே பிள்ளைகள் இவ்வளவு நேரமும் நாங்கள் இந்த சீர்திருத்த இயக்கங்களுக்குள் 1 பிரம்ம சமாயத்தை பற்றி பார்த்தோம், 2 ஆரிய சமாயம் பற்றி பார்த்தோம். இதிலே கடந்த காலங்களிலே வந்த வினாக்களை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இந்து நவீன சீர்திருத்த இயக்கங்களில் பிரம்ம சமாயத்தினுடைய பணிகளை விளக்குக, அங்கே உங்களுக்கு வடிவாக நான் அங்கே சொல்லி தந்திருக்கிறேன். அதே மாதிரி சீர்திருத்த இயக்கங்களுடைய ஆரிய சமாயத்தினுடைய பணிகளை. ஆகவே இன்றைய தினம் நாங்கள் இந்த வகுப்பிலே 2 சீர்திருத்தவாதிகளுடைய சிறப்புகளையும் அவர்களுடைய பணிகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதை நீங்கள் மனதிலே கொண்டு கடந்த காலங்களிலே வருவது போன்று இனிவரும் காலங்களிலும் இவ்வாறான வினாக்கள் தொடுக்கப்படலாம். ஆகவே இதனை நீங்கள் சரியான முறையிலே கிரகித்து உணர்ந்து இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதக்கூடியவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதிலே சிறப்பிருக்கும். அந்த அடிப்படையிலே இவ்வளவு நேரமும் நீங்கள் இந்த பாட அலகிலே சீர்திருத்த இயக்க பாட அலகிலே ஒன்றிணைந்து அதனூடாக நீங்கள் சில தெளிவுகளை நீங்கள் நிச்சயம் பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே உங்களுடைய எதிர்காலத்திலே வருகின்ற பரீட்சைக்கு நீங்கள் நல்ல முறையிலே முகம் கொடுத்து நீங்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த சந்தர்ப்பத்தினை வழங்கிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.